சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அடுத்ததாக நம்ம கூப்பிட போகிறது, இவங்களும் நமக்கு வருஷம் வந்து ஸ்பான்சர் மட்டும் இல்லை, சாப்பாடோட சேர்ந்து நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ருசி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். கண்ணன் ஆர் இளவரசி யாரா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, இளவரசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம் பழனி அண்ணா இப்பொழுது பொன்னாடை போட்டி ஆனர் பண்ணுவார். மக்களே, மறுபடியும் இன்னும் நிறையா அமௌண்ட் மட்டும் இல்லை, நிறையா ஸ்பான்சர்ஷிப் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா டிஷ்ஷஸோட எங்களுக்காக வந்து நீங்கள் பொங்கல் விழாவை சிறப்பித்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ருசி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கிட்ட அவங்க ருசியை அவங்க சாப்பாடே பேசும். ஸோ நரேஷ் அண்ணா இப்போ புக்கு கொடுத்து அவங்களை வந்து கௌரவிக்கிறார். இளவரசி மேம், எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஆர்கனைசர்ஸ்லாம் எவ்வளோ டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இங்கே படிக்க முடியாத பசங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ருசி ரெஸ்டாரண்ட்டும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ. சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இளவரசி. ஸோ அடுத்ததாக நம்ம கோ ஸ்பான்சர்ஸை வந்து கூப்பிடலாம். ஸோ ரெயின்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லேருந்து ஜாய் அவர்களை அழைக்கிறோம். அறிவண்ணா ரெயின்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ். ஜோ அண்ணி இருக்கீங்களா இங்கே? சரி, ஓகே. அவங்க இல்லை. ஸோ மறுபடியும் அவங்க திரும்பி இருக்காங்களா? ஓகே, சூப்பர். வாங்க அறிவண்ணா. ஓ ஜாய் அண்ணி வராங்களா? இல்லை, ஜோதிகா மாதிரி அந்த ஜோ ஃபார்மெட்லேயே போயிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார் நம் கணேஷ் வேலுமலை அண்ணா அவர்கள். மக்களே, மறுபடியும் உங்கள் கண்டினியூஸ் கிளாப்ஸ் தேவைப்படுகிறது. உங்கள் கண்டினியூஸ் கிளாப்ஸ் அவங்களோட கண்டினியூஸ் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கும் நமக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம அழைக்க போகிற கோ ஸ்பான்சர் நெக்ஸ்ட் ஜென்லேருந்து ராஜேஷ் அண்ணா. ஸோ நெக்ஸ்ட் ஜென்னும் நமக்காக வந்து வருஷம் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தைகள் கேட்கறதுக்காக வந்து. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ்குமார் சங்கரலிங்கம், நெக்ஸ்ட் ஜென் கார்பரேஷனோட கோஃபவுண்டர். அஃப்கோர்ஸ் நானும் அப்புறம் மோகன் கோவிந்தசாமி ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் ஜென் கார்பரேஷனை வந்து ஃபவுண்ட் பண்ணோம். ஸோ பேசிக்கலி எங்கள் கம்பெனியோட மோட்டிவ் வந்து என்னென்னா, கிவிங் பேக் டு தி சொசைட்டி. நம்ம என்ன பெற்றிருக்கோமோ அதை 2 மடங்காவோ இல்லை பல மடங்காவோ திரும்பி சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் கம்பெனியோட ஃபிலாசபியாக இருக்குது. அதுக்கான ஒரு வாய்ப்பாக, அதுக்கான ஒரு இதை தான் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுறது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கலைகளையும் சரி கல்ச்சரையும் சரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மருதம் மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலயமா நாங்களும் ஏதோ ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றத நினைக்கிறோம். ஸோ அதனால் மருதம் குழுவினருக்கு வந்து என்னோட மனமார இந்த நல்வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஈச் ஒன் ஆஃப் யுவர் மெம்பர்ஸ். ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கீங்க. வருஷம் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச்ண்ணா. இன்னும் அடுத்தடுத்து வரும் வருஷங்கள்லையும் உங்களோட ஸ்பான்சர்ஸ் எங்களோடக்கு தேவைப்படுகிறது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை காட்டில் இன்னும் டபுளாக கொடுத்து உதவி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பிரசாத் அண்ணா வந்து அவர் பொன்னாடையை போட்டி கௌரவிக்க வருகிறார். மக்களே, மறுபடியும் உங்கள் கண்டினியூஸ் கிளாஸ், கண்டினியூஸ் ஸ்பான்சர்ஷிப் நமக்கு கிடைக்கும். இன்னும் நிறையா தரணுன்றதுக்கு வேண்டிட்டு அந்த வேண்டுகோளை வச்சு நம்ம பொன்னாடை போத்துறோம். நன்றி நன்றி ராஜேஷ் அண்ணா. ஸோ எல்லாரையும் பேச வச்சோம். பட் ஜாயனியை மட்டும் எப்படி ஃப்ரீயாக விட முடியும்? ஜாயனி, உங்கள்கிட்ட இருந்தும் ஓரிரு வார்த்தைகளை கேட்கறதுக்காக மேடை கலைக்கின்றோம். ஜோன்னு நாங்கள் ஜோதிகாவெல்லாம் கூப்பிட்டோம். ஜாயன் ப்ளீஸ் மேடைக்கு வரவும்.